வெல்கம் டு ஹரிஸ்வ சமையல். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சுலபமான முறையில் தித்திப்பான பச்சரிசி பாசிப்பருப்பு கலந்த சர்க்கரை பொங்கல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்காக 200 கிராம் டம்ளரில் 3/4 பங்கு அளவுக்கு பொங்கல் பச்சரிசியும் 1/4 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு இதை நல்லா 2 தடவை கழுவிட்டு 3 தடவை அளவுக்கு தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு ஒரு சின்ன குக்கருக்கு இந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ணிட்டேன். இப்போ அதே டம்ளரில் 3 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம். இது ஃபுல்லாக ஊற்றின பிறகு இதனுடைய கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த குக்கருடைய மூடியும் விசிலும் போட்டு அடுப்பை ஆன் பண்ணி ஃபுல்லாக வச்சிடலாம். ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் 5 நிமிஷம் வச்சுட்டு அடுப்புலேருந்து இறக்கி வச்சுருங்க. இது கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் அதே டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு வெல்லமும் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து அடுப்பில் வச்சுரு. இது நல்லா தித்திப்பாக கொடுக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா வெல்லத்தை குறைச்சி போட்டுக்குங்க. இப்போ இந்த வெல்லம் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் கரைஞ்ச பிறகு ஏற்கனவே வேக வச்ச பாசிப்பருப்பு பச்சரிசி அதில் ஒரு ஃபில்ட்ரு மூலமாக ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போ இந்த வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். இதை ஃபுல்லாக ஃபில்ட்ரு பண்ணி முடித்த பிறகு கரண்டி மூலமாக நல்லா 4 புறமும் கிண்டி விட்டுக்குங்க. அதாவது கட்டி இல்லாமல் இந்த வெள்ளை தண்ணி நல்லா கலந்து வர மாதிரி கிண்டி விட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சிடலாம். இப்போ இதை ஃபுல்லாக கிண்ண பிறகு இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக ஜாதிக்காய் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம். இதை சேர்க்குறதுனால நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதை ஃபுல்லாக கிண்டி முடித்த பிறகு இதை அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு ஒத்தக்கரண்டி அடுப்பில் வச்சு தேவையான அளவு நெய் சேர்த்துட்டு 5 முந்திரி பருப்பை இது நல்லா மெல்ட் ஆன பிறகு உடச்சி போட்டுக்கலாம். இதனுடைய கொஞ்சம் கிஸ்மிஸ் பழமும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச சக்கரை பொங்கலில் சேர்த்தாச்சு. அவ்வளவுதான். நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.